அந்த சுஜாதாவினுடைய கதையில் தேவகி என்று ஒரு பெண். அவர் இதை எழுதி என்ன 30 வருஷமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். தேவகி லேடிஸ் ஹாஸ்டலில் தன்னுடைய அறையை உள்ளே கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தன்னுடைய சாரி, ஏன்னா அப்போ எல்லாருமே சாரி தான் கட்டினாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி, தன்னுடைய சாரியை மண்ணெண்ணெயில் நனைத்து பக்கத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சு தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இப்படி தான் கதை ஆரம்பிக்கிறது. சுஜாதாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆரம்பிக்கிற போதே நம்மளை கன்னத்தில் அடித்து எழுந்து உட்கார வைக்கும் கதை. அப்போ ஒருத்தர் அந்த ரூம் வாசலில் நின்னார். அவரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார், கொஞ்சம் தாத்தா மாதிரி இருக்கார், ஆனால் பழைய கால தாத்தா மாதிரி இருக்கார். அவர் அந்த கதவை இழுத்து பார்த்தாரு, தள்ளி பார்த்தாரு, சுத்தமுத்தும் பார்த்தாரு. திடீர்னு ஒரு காரியம் செஞ்சார். அப்படியே புகை போல் ஊடுருவி ரூம்குள்ளே போயிட்டார். புகை போல் ஊடுருவி அறைக்குள்ளே போயிட்டார். இவன் தற்கொலை செஞ்சுட்டு இருக்கா. என்னம்மா செய்கிற, நிறுத்துமா. உடனே நான் கதவை தாப்பா போட்டு நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, அதான் முதல் கேள்வி கேட்குறா. அதை இருக்கட்டும், நீ என்ன செஞ்சிட்ருக்க, பார்த்தா தெரியலையா, நான் சாக போகிறேன். ஏன் சாக போகிறேன், அதை விடுங்க, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, நீங்கள் யார்? நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்திரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன். நான் எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு. நீங்கள் போய் பூலோகத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு வரலான்னு எங்களுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எனக்கு லீவ் கொடுத்தாங்களா, நான் வந்தேன், பார்த்தா நீ இது செஞ்சுக்கிட்டு இருக்க. சார் உங்களை நம்பலாமான்னு தெரியலையே, மெட்ராஸில் சாமியார்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்களே இப்போ அப்படின்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் உங்களை பார்த்தா எங்கள் தாத்தா மாதிரி இருக்குது. சரி நீ எதுக்காக தற்கொலை செய்கிற, அது என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க சார். யார் ஏமாத்துறாங்க, மூர்த்தி கடங்காரன் இருக்கானே அவன் தான் என்னை ஏமாத்தினான். இங்கே யாராவது மூர்த்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சுஜாதா எழுதின பேர் அது. மூர்த்தி கடங்காரன் தான் என்னை ஏமாத்தினேன். என்ன பண்ண, நான் பாட்டுக்கு இருந்தேன் சார், பஸ் ஸ்டாப்பில் இருந்து சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் தான் அவனை பார்த்தேன். வாட்சை கழட்டி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு கேட்டான் சார். டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் பேர் என்ன, நான் தேவகின்னு சொன்னேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், மூர்த்தின்னா. உங்கள் பையன் நான் தூக்கிக்கிறேன்னு பையன் தூக்கிக்கிட்டு வந்தேன். அப்போ தான் சார் ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் இருப்பான் சார், கதவை திறந்தான் இருப்பான், பாண்டி பஜாருக்கு போனால் இருப்பான், சத்தியம் தேட்டருக்கு போனால் இருப்பான், எந்த இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் பாழா போன காதல் எல்லாம் போச்சு சார், எல்லாம் பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முழுமையாக ஏமாற்றிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வேறு வந்துருச்சு. அப்போ போய் தேடினா அவன் இருக்கிற இடத்துல இங்கே மூர்த்தின்னு யாருமே இல்லைன்றாங்க. அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறதா சொன்னான். அங்கே போய் கேட்டால் அப்படி ஒரு பேரில் ஒரு ஆளே இங்கே இல்லைன்றாங்க. எல்லாம் போய் சார் என்னை ஏமாற்றிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 1000 ரூபாய் கேட்குறாங்க. எங்கள் அம்மா வேறு எப்படி பணம் அனுப்ப போகிறேன், தினம் லெட்ரு போடுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு என்கிட்ட கடைசியாக இருந்த ரூபாயில் மண்ணெண்ணெய் வாங்கி ரூமில் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அவர் சொன்னார், இதை பாருமா, இதுக்கெல்லாம் சாகாத, எனக்கு சில பவர்ஸ் இருக்குது, உனக்கு ஒரு வரம் தரேன், நீ ஏதாவது ஒரு வரம் கேளு. 300 ரூபாய் வேணும்னு கேட்காது, 1000 ரூபாய் கடன் கேட்காது, நல்ல வரமாக ஒன்று கேளு. அவள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. நான் 6 மாதம் முன்னாடி இருந்த மாதிரி என்னை மாற்றிடுங்க சார், இப்படி ஒன்று நடந்ததே எனக்கு நினைவில் இருக்கக்கூடாது. அப்படி மாற்ற முடியுமா உங்களால்? நல்ல புத்திசாலி பொண்ணு நீ, கரெக்டாக கேட்டிருக்கேன். மூர்த்தியின் மனம் மாறி அவர் என்னையே காதலிக்க, இந்த மாதிரி அச்சு பிச்சு வரலாம் கேட்காம நல்ல வரம் கேட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு கேட்டுட்டல்ல, இந்த வரம் உனக்கு கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருன்னு சொல்லி அதே மாதிரி புகை போல் ஊடுருவி வெளில போயிட்டார். யார்? நம்ம தேவர். அப்புறம் 2 நாள் கழித்து பர்மிஷன் போட்டு அவர் பார்த்தேன். ஏன்னா பார்க்கணும்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கோம். பர்மிஷன் போட்டு பார்த்தாரு. அவர் பார்க்குறாரு, தேவகி உண்மையிலே இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா. அப்படியே சிறகடிச்சிட்டு, அவளுக்கு இருந்த அந்த சோர்வு அதெல்லாம் இல்லை, பழைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது சந்தோஷமாக இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா அப்படின்றதுக்குள்ளே பக்கத்தில் அந்த கடங்காரன், உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவகி. உங்கள் பேர்? என் பேர் மூர்த்தி. வாட்சை கைட்டு பையில் போட்டு டைம் என்ன மேடம்னு கேட்குறான். மே கேரி யுவர் பேக்ஸ்ன்றான். ஓகேன்னு இவ கொடுக்குறா. உபதேவர் தலையில் அடித்து கொண்டு முதலில் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று கிளம்பி போனார். இதுதான் சுஜாதா எழுதின கதை. வார்த்தைக்கு வார்த்தை இதான் கதை. நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம். ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை படித்த உடனே நமக்கு சிரிப்பு வரும். எப்படிலாம் யோசிக்கிறார் பாரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இறந்த காலமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள்
எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது. If you forget history, you will be condemned to repeat it என்று அதைத்தான் சொன்னார்கள். உங்களுடைய இறந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் இல்லை சிறுமைகள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட், எது இருந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணுன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப்போகிற மலர். அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும். அதுதான் இறந்த காலம். உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது. அதனால்தான் கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ என்று சொன்னார். நான் இன்னொரு தடவை சொல்றேன். கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ. அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மரம் தான், நீ மாற முடியாது. அதனால இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பாய் என்ற பெரிய பாடம். இது எழுத்தாளரினுடைய வெற்றியா படித்தவர்களினுடைய வெற்றியா? அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போவேணும். சுஜாதா இதெல்லாம் நினைச்சா எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் கிடைச்சது, எனக்கு இந்த செய்தி தான் அதுல இருந்து கிடைச்சது. என் இறந்த காலத்தில் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் அதில் பெற்ற பாடங்களை வைத்து கொண்டுதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் அணுக முடியும். இது தனி மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சமூகங்களுக்கும் இதுதான் நீதி, தேசங்களுக்கும் இதுதான் நீதி. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறந்த காலம் இருந்தது. இட் மே பி a bad past, ஆனால் அதை நீ எடுத்துக்கிட்டு தான் நல்ல வருங்காலத்துக்கு போக முடியுமே தவிர அதை கத்தரிச்சுக்கிட்டு நீ போயிட முடியாது. ராஜா அது உன் கூடவே வரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, உன் கூட தான் அது வரும். இந்த பாடத்தை நானே தனியாக என் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் என்னுடைய 16 வயதிலேயே இது எனக்கு கிடைத்தது என்றால் அப்போ எனக்கு அனுபவங்கள் கிடையாது. ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த ஒரு எழுத்தாளனுடைய அபாரமான எழுத்தினால் இந்த பாடம் அப்போவே எனக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையும் வாசிப்பும் இணைந்து பயணம் செய்வதனால் இதுதான் கிடைக்கும். எனக்கு சொல்ல நிறைய உதாரணம் இருக்குது, ஆனால் நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம வேகமாக போகலாம். ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள்ன்ற கதை. பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். கதாநாயகி ஸ்வப்னா கதியே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கா. ஆனால் நிறைய ஆசைகள். ஒரு 16 வயசு பிடிக்கும் எப்படிலாம் ஆசை இருக்கும். முதல்ல நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த வயதிலேயே வர்ற மாதிரி யாராவது ஆண் நம்மளை பார்க்க மாட்டானான்னு ஆசை வரும். நீ அழகா இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆண் தன்ட்ட சொல்ல மாட்டானான்னு ஏக்கமாக இருக்கும். இதெல்லாம் 16 வயசில் வரும். ஆனால் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு போய் சொல்கிற மாதிரி ஒரு அம்மா இருந்தால் அந்த 16 வயசு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அநேகமாக அப்படி அமையாது. தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், நாயே கொன்றுவேன். கஷ்டப்பட்டு உனக்கு நாங்கள் சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எவனாவது ஒருத்த வந்து நீ அழகாக இருக்கன்னு சொல்லணுமா, கொன்றுவேன். இப்படி சொன்னால் என்ன செய்யறதுன்றதுக்காக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே ஒரு கமிட்டட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்போ அட்லீஸ்ட்டு எங்கள் ஊர்லெல்லாம் 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகாது சார். உங்கள் ஊரில்? எல்லா ஊர்லேயுமா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எல்லா அந்த மேட்ரிமனி எல்லாத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 17 மேட்ரிமனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். எல்லாத்துலேயும் அதே ப்ரொஃபைல் தான் மேடம் திரும்ப திரும்ப வருதுன்றான். சரி இப்போ விட்டு தொலை, யாரையா லவ் பண்ணலாம் இல்லை நீ அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க அம்மாவே சொல்லுது. நான் எப்படி சொல்கிறது? அவன் அம்மாவே சொல்லுதியா, வயசாகிறது கழுதையாட்ட 30 வயசாகுது, யாரையா லவ் பண்ணி தொலைச்சா என்ன?
அம்மா சொல்லு. அவ சொல்றா, இதை நீ எனக்கு 18 வயசுல சொல்லியிருக்கணும். 30 வயசுல சொன்னா எந்த பொண்ணை கேட்டாலும் ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோங்குது. மொத வார்த்தை என்ன? ப்ரோ. ப்ரோ, ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ. அப்புறம் இனிமே பிறந்து தான் வளரணும். இனிமே அந்த வயசு அப்படி. அந்த வயசில் மனசில் நினச்சதை பேசுறதுக்கு ஒரு துணை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனும் அதே உளச்சிக்கல்ல தான் இருப்பான். அவன் உனக்கு ஒரு சொல்யூஷன் கூட, அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா மாப்பிள்ள, டே உன்னை பார்க்குதுடா, உன்னை தாண்டா பார்க்குது, சிரிக்குதுடா. அந்த பிள்ளை யாரை வாட்ச்மேனை பார்த்தா கூட சிரிக்குது. பற்ற வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமயத்தில் உதவ முடியாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மிகவும் குறைபாடானவை. அந்த வாழ்க்கை இது அப்படி தான்டா இருக்கும். 16 வயசு கண்ணுமா அப்படி தான் இருக்கும், எனக்கு அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிற ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸ்வப்னாக்கு கிடைக்கல. நான் அவங்க அம்மாவில் பத்ரகாளி வச்சா அவ்வளோதான். ஏன்னா வறுமை குடும்பத்தில், வேறு எதுக்குமே நேரம் இல்லாத குடும்பம். ஸ்வப்னா என்ன செய்கிறா, ஒரு 2 முறை 2 ஆண்கள்கிட்ட ஏமாந்து போகிறா. அதில் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. 2 ஆண்களிடம் 2 முறையும் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி ஒரு வேலைக்கு போய் கதாநாயகனான தியாகுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்வப்னாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் சொல்கிறான், எல்லாமே உனக்கு லைஃப்பில் இப்போ இருக்குது, ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை. ஏன்? என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியலன்றான். என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியல. சொப்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 16 வயசில் 18 வயசில் 19 வயசில் இருந்தது. இப்போ உனக்கே 27 வயசாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, இன்னும் ஏன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? சந்தோஷமாக இரு. முடியல தியாகு. மனசுக்குள்ள அவமானம் வந்து என்னை தூங்க விடாமல் செய்து, அவன் பேசின வார்த்தை, அவன் சொன்னது, நான் செஞ்சது இவ்வளவு கேவலமாக போச்சேன்ற எண்ணத்தை என்னால் சப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு சொப்னா சொன்ன. இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா? ஆணால் கூட அந்த மாதிரி வெளியில் வர முடியாது, பெண்ணால் சுத்தமாக வெளியில் வர முடியாது. தமிழ் எனக்கு சொல்ல முடியாதனால நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். இட் ஸ்லீப்ஸ் பிசைட்ஸ் ஹர். It wakes up in the morning before her. It crawls into her heart through the holes that it has created in her body. It appears before her in the most embarrassing moments. It snarls at her in the form of every person that she sees. நான் இப்போ ஸ்வப்னாவை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் நான் இப்போ மணிப்பூரில் இருக்கிற அந்த 2 பெண்களை பற்றி சேர்த்து கூட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சம்பவம் நடந்தாச்சு, வீடியோ வந்தாச்சு, இன்னும் நிறைய விசாரணைகள், சார்ஜ் ஷீட்ஸ் A1, A2, A3, A4, A100 மட்டும் போடுவாங்க. அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2, அக்யூஸ்ட் 3. மறைவான கோர்ட் சேம்பர்ஸில் விசாரணைகள் நடக்கும். நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஆர்வமுள்ள பத்திரிகையாளர்கள் போய் கேள்விகள் கேட்பாங்க. But the trauma will never leave the traumatized. It will sleep beside the person who's the victim. எப்போ அந்த ட்ராமா அவங்கள விட்டு போகும் தெரியுமா? அவ எந்திரிச்சு நின்று என்னைக்கு ஆடை இல்லாமல் அவள் நடத்தப்பட்ட அதே தெருவில் அவள் திரும்ப நடக்கிறாளோ அன்றைக்குத்தான் அந்த ட்ராமாவே அவளை பார்த்து பயந்து போயிடும். என்றைக்கு ஒரு மறைவான கோர்ட் ரூம்ல விசாரணை நடத்தின போது இதை நிகழ்த்தி காட்டிய முன் அணியில் இருந்த அந்த 4 அல்லது 5 வாலிபர்களை நேருக்கு நேர் கண் கொண்டு அவள் பார்த்து அவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லாதது போல நடந்து கடந்து செல்கிறாளோ, only that day her trauma will leave her. கடவுளினுடைய ஆசீர்வாதம் இருந்த அந்த பெண் தனக்கு ஒரு பேரக்குழந்தையை பெறுகிற வயது வரை வாழ்ந்தால் அந்த பேரக்குழந்தையிடம் அவள் சொல்லக்கூடும் ஒரு நாள், என்ன, உன் கண்ணு முன்னாடி எந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் இழைக்கப்பட்டாலும்
அந்த பெண் வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற தைரியம் உனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் பேர குழந்தைகளை வளர்த்தால், that day her trauma will leave her. ஆனா அது மட்டும் அந்த ட்ரௌமா கூடவே தான் இருக்கும். அவளுக்கு 50 வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசானாலும் ஒவ்வொரு நாளும் அவள் கூடவே தான் அது இருக்கும். அவளை பார்க்கிற ஒவ்வொருவரின் பார்வையிலும் அது புதிதாக பிறந்து எழுந்து வரும். திரும்ப ஸ்வப்னாக்கு வரலாம். ஸ்வப்னா இதை தியாகுட்ட சொன்ன தியாகு சொன்னா, ஸ்வப்னா, வாழ்க்கை அவமானங்களின் மூலம் சில பாடங்களை உனக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கை வலிக்க வலிக்க பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியன். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடல் எழுதுகின்றார். அந்த காலத்தில் அனஸ்தீஷியா கிடையாது, அறுவை சிகிச்சை உண்டு. அனஸ்தீஷியாவில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க? அப்படித்தான் நல்லா முழு நினைப்போடு இருக்கும்போது தான் அறுவை சிகிச்சை நடக்கும். எப்படி கத்தியை நெருப்பில் சுட்டு, அவன் கையில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாளை எடுத்து நெருப்பில் சுட்டு அந்த கட்டியை அப்படியே சலக்குன்னு அறுத்து எறிவார் அந்த மருத்துவர். எப்படி வலிக்கும்ல? காலில் குத்தி இருக்கிற சின்ன முள்ளை எடுக்கிறதுக்கே நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நம்ம பிள்ளைங்க வீட்டு டிவியெல்லாம் உடைச்சிடுறோம். ஏன்னா இவன் காலில் முள்ளு குத்தி இருக்குதா பாட்டியை வெளியில் எடுத்தாலும். ஆனால் நினைவோடு இருக்கும்போது வாளால் அறுத்து சுட்ட மருத்துவனை நோயாளி அடிக்க வேணாம், நாசமாக போகிறவனு ஏற்கனவே நான் கட்டியோடு இருக்கேன், நீ வாளால் அதை கட் பண்ணுற, அதையும் அந்த வாழை சுட்டு வேற கட் பண்ணுற, நீ இவன் மருத்துவன் 4 அடி வைக்க வேணாம். ஆனால் இவன் மருத்துவனை கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்கிறான். ஏன்? இவனுடைய நோயை அவன் நீக்கி இருக்கிறான். அப்படி நீக்கும்போது வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், உயிரை போய் கவ்வுகிற அளவு அது வலிக்கும். ஆனாலும் அப்படி செய்கிற மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல ஸ்வப்னா, வாழ்க்கை என்ற மருத்துவனை நீ காதலிக்க வேண்டும். வலிக்க 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 உனக்குள்ளே இருக்கிற கட்டிகளை அகற்றத்தான் உனக்கு அவமானங்கள் வருகிறது. வாழ்க்கையை காதலிக்க பயின்றுகொள் ஸ்வப்னா என்று தியாகு சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதின போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவமானம்னு எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன அவமானம்? என்ன அவமானம்? இந்த பொண்ணு சொல்லுது, என்னோட ஃபோட்டோவை அவன் மார்ஃப் பண்ணி போட்டுட்டான், வெளியில் தலை காட்ட முடியல. தலை காட்டு, வெளியில் போ, தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லை, நல்லா நிமிர்ந்துக்கிட்டு நேரப்போ. அவமானப்பட வேண்டிய அவனை தவிர நீ இல்லடா கண்ணு. என்ன அவமானம்? அவமானம் என்ன களிமண்ணா முழுங்க முடியாதா? தண்ணியை குடிங்க, எல்லாத்தையும் முழுங்கலாம், எல்லாத்தையும் முழுங்கலாம். வாழ்க்கை அவ்வளவு பெருசு. ஒரு 15 வருஷம் கழிச்சு அவனே எதிரில் வந்தால் கூட இந்த லூஸு தானே என் படத்தில் அன்றைக்கி ஓகே ஐம் கெட்டிங் பிஸின்னு போயிடுவேன். நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப. அன்றைக்கி ஜெயமோகன் எழுதிய கன்னியாகுமரியில் அதுதான் நடந்தது. ஜெயமோகன் எழுதிய கன்னியாகுமரி இந்த படியில் ஏறுபவர்கள் நின்று நிதானித்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம். டீனேஜில் ஒருத்தனை நம்பி காதலிச்சு அவனோட கன்னியாகுமரிக்கு ஹோட்டலில் ரூம் போடுற அளவு போயிட்டா அந்த பொண்ணு. தமிழ் பண்பாடு என்னன்னு அப்படித்தான் இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கங்க, தப்பு தான், ஆனால் செய்யறாங்க. ஹோட்டலில் ரூம் போடுற அளவு போயிடுச்சு. அந்த ஹோட்டல் ரொம்ப மோசமான ஹோட்டல், கோட் அண்ட் கோட். இப்படி நிறைய பேர் வந்தாலேயே அவங்களே சில பேருக்கு தகவல் கொடுத்துருவாங்க. தகவல் கொடுத்த ஆட்கள் உள்ளே வந்து அந்த பையன் பெரும்பாலும் 18 வயசு 19 வயசு அப்படின்னு ஓடிடுவான். அப்படி தான் இருப்பான் அவன். உன்னை நான் காப்பாற்றுவேன் போட்டானோ ஓடிடுவான். அந்த பெண்ணை ரேப் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு நடந்துருது.
அதுக்கு பிறகு அந்த பையனால் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவனுடைய பலவீனமும் அந்த இடத்திலே அவன் செயலற்று நின்ற நிலையும் அவனை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறது. இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவன் என்ன டெக்னிக்கை அடாப்ட் பண்ணுறான்னா, இந்த பொண்ணே மோசமானவன், அதனால தான் இது நடந்ததுன்னு இவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் கெஞ்சரா, அழறா, கண்ணீர் விடுறா, காலில் விழுந்து பார்க்குறான், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் சரி விடுறான்னு சொல்லிவிட்டு அவள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவள் படிப்பை முடிக்கிறா. அவளுக்கு யூஎஸில் ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, அங்கே போகிற பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆயிடுறா. 15 வருஷம் கழித்து ஹாலிடேக்கு வர்றபோது அவனை எதிரிலே பார்க்குறா. அவளுக்கு ஒரு அவமானமும் இல்லை. ஏய் நீ தானா, எப்படி இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா, ஓ வெரி குட், ஐ ஆம் பிஸின்னு போயிடுறான். எனக்கு கன்னியாகுமரியில் ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். நம்ம ஒரு காலத்தில் இந்த அவமானம் என்னை தின்று விடும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு 15 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தா கண்ணுக்கே தெரியாது. இப்படி ஒன்று நடந்துதான் என் வாழ்க்கையில், யா ஐ திங்க் இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். அதனால் இந்த அவமானத்துக்காக தொங்குறேன், அந்த அவமானத்துக்காக ட்ரெயினில் விழுறேன், இதை விட சில்லி எதுவுமே இருக்க முடியாது. ஏன், வாழ்க்கை என்ற மகத்தான பயணத்தில் எந்த அவமானமும் விழுங்கக்கூடியது தான். இதுதான் பாலகுமாரன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 7:31. இன்னும் எவ்வளோ நேரம் பேசலாம்? நீங்களே எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இதுதான் எழுத்தாளர்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது. இதுதான் புத்தகம். வாசிப்பும் வாழ்க்கையும் இணைந்து பயணம் செய்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடியது இதுதான். இது நாவல்கள்ல இருந்து தான் கிடைக்கணும், சிறுகதைகள்ல அதெல்லாம் ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்க மனசு எங்க நிக்குதோ அதுதான். ஒரு சின்னஞ்சிறு கவிதையிலிருந்து இது உங்களுக்கு கிடைக்கலாம். சின்னஞ்சிறு கவிதையிலிருந்து, வண்ணதாசனுடைய கவிதை என்று நினைக்கிறேன். அப்போதுதான் அந்த பூ மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தது. ரொம்ப எளிமையான கவிதை தான். இந்த கவிதை புரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்போதுதான் அந்த பூ மரத்திலிருந்து கீழே விழுந்திருந்தது. நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக அமர்ந்து கொண்டது. பூ விழுந்துருச்சு, கொஞ்சம் அப்படி அப்படி போய் நேரம் எடுத்துக்கிட்டு சரியாக ஒரு பொசிஷனில் கீழே உட்கார்ந்திருக்கிறது. விழுந்து விட்ட கிளையை அது ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. மலர்ந்து இருந்த போது இருந்த பெருமையோ, கீழே விழுந்த பிறகு இருந்த தளர்ச்சியோ அதற்கு சிறிதும் இல்லை. தன் மீது ஏறி கடந்து சென்ற 8 பூச்சியை அது பார்க்கவும் இல்லை. அது தரையை நோக்கி அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல என்று கவிதையை முடிக்கிறார் வண்ணதாஸ். இந்த கவிதை நமக்கு புரியுதா? ஒரு பொசிஷன்லேருந்து நம்மளை இறக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? எப்படி இருக்கோம்? வேற எந்த பொசிஷனையும் விடுங்க, பெரிய பெரிய அதிகாரம், பதவி, அமைச்சர்கள் பதவி, அதிகாரிகள் அதெல்லாம் விடுங்க. வீட்டில் சமையல் ரூம் நான் தான் அப்படின்னே ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டு 40 வருஷம் வாழ்ந்துட்டா. கல்யாணம் பண்ணி மருமகள் வந்த உடனே எனக்கும் அவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் நானே செஞ்சுக்கிறேன் அத்தை அப்படின்னு உடனே இவளுக்குள்ளே பொங்கி பொங்கி வருது. என்ன செய்ய போகிற? நான் பார்த்துக்கிறேன் அத்தை. இல்லை என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். அவர் ஏதோ ஆம்லெட் கேட்டார், நான் செய்கிறேன். அவனுக்கு ஆம்லெட் எப்படி செய்யணும்னு உனக்கு தெரியுமா? ஆம்லெட் கழுதல் என்னத்தை எல்லாமே ஒரே மாதிரி செய்யணும். அவனுக்கு ஆம்லெட் செய்யறதுக்கு இந்த அம்மா ஒரு ரெசிபி வச்சுருக்கு. அதை அப்படி போட்டு அதை கட 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 நாடு. நான் எப்படி பண்ணாலுமே அவருக்கு பிடிக்கும் அத்தங்குது. இந்த அம்மாவுக்கு பொங்கி வருது. இந்த நாசமாக போகிற நாய் எனக்கு எவ்வளோ கரெக்ஷன் சொல்லுவான், இன்றைக்கி எதுவுமே சொல்லவா. பக்கத்தில் அந்த அவங்களோட வீட்டுக்காரர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ நீ என்ன பெரிய கலெக்டர் வேலையில் இருந்தால் உன் கிரீடம் இறங்கிச்சு. நேத்திக்கு மட்டும் நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் எனக்கு தான் வச்சுருக்கா, நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? தினம் ஆம்லெட் போடுறதுக்கு வேறு ஆள் கிடையாது அவங்களுக்கு. இன்றைக்கி ஒருத்தி ஆம்லெட் போடுன்றா, தாயே எனக்கும் சேர்த்து போட்டு கூட நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற?
ஏனென்றால் சமையலறை ஒரு கிரீடம் என்று நினைக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய அந்த பார்வை, அந்த கேள்வி, அதுதான் அவக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அம்ப எழுதியிருப்பார், வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்று ஒரு சிறுகதை. அந்த ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியில் ராஜஸ்தானி ஃபேமிலியில் நடக்கிற கதை. அந்த படி தீதின்னு ஒருத்தி இருப்பா. படி தீதினா பெரிய அக்கா. பெரிய அக்கா ஒருத்தி தான் அந்த குடும்பத்தையே தாங்குறா. குடும்பத்தையே தாங்கிறதுன்னா என்ன? காலையில் எந்திரிச்சு டீ போடுறதுலேருந்து இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சமையல் அறையை கழுவி அடுப்பை மூழ்கி அதன் மேலே ஒரு கோலம் போடுற வரை ஒரு வேலையை செய்யறதுனால அந்த வீட்டை தான் தாங்குவதாக அவள் நினைத்து கொண்டிருக்கிறார். அம்ப எழுதுகிறார், காலையில் எந்திரிச்ச உடனே தீவிரமாக அந்த வீட்டில் இருக்கிற 4 பெண்கள் கூடி பேசுகிறாங்க. தீவிரமான டிஸ்கஷன். ஆனால் பறக்கிறது விவாதம். எதை பற்றி நினைக்கிறீங்க? 24 எலெக்ஷன் என்ன ஆகுன்றதை பற்றி. தக்காளி விலை குறையுமா குறையாதான்? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அடுத்த முடிவு என்ன எடுக்க போகிறது? சிறு தொழில் செய்பவர்களுக்கு என்ன? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. காலையில் லஞ்சுக்கு என்ன செய்யுது? வெண்டைக்காய் பொரியல் செய்யாமா? சீச்சி, சின்னவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கத்திரிக்காய் பொரியல் செய்யலாமா? ஐயோ, உங்கள் வீட்டுக்காரர் அதை ஒத்துக்கவே மாட்டார். உலகை புரட்டி போடுகிற முடிவுகள். கத்திரிக்காயா வெண்டைக்காவா, பூசணிக்காயா அவரைக்காயா, எவ்வளவு முக்கியமான முடிவுகள். மூளையினுடைய இழுப்பறைகள் எல்லாவற்றிலும் மஞ்சப்பொடி, காராப்பொடி, தனியா பொடி, மசாலா பொடி மாத்திரமே அடைந்து கிடந்திருக்கிறது என்று அம்ப எழுதுகிறார். அந்த கதாநாயகி தன்னுடைய மாமியார், அவங்க தான் மாமியார் தான் படி தீதி. அந்த மாதிரி உடம்பு சரியில் படுத்துருது. படுத்தா அதுக்கு பொறுக்க முடியல. சமையல் ரூமில் அதை செய்ய இதை செய்ய. ஐயோ, நான் இல்லாதப்போ சமையல் ரூமை எல்லாரும் கவுத்துருவாங்களே. ஒன்றுமே கவுறாதுங்க. நாம் இல்லாட்டா இந்த இடம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம்ல, அதை விட பைத்தியக்காரத்தனை எதுவுமே கிடையாது. நான் மட்டும் போயிட்டேன்னா இந்த ஆஃபீஸே தலைகி ஒன்றும் ஆகாது, நல்லா நடக்கும். ஃபேர்வெல் அன்னைக்கு மாலையை போட்டு வீடு மட்டும் ஏன் கொண்டு விட்டுட்டு போகிறான்? ஃபேர்வெல் அன்னைக்கு மாலையை போட்டு வீடு மட்டும் ஏன் கொண்டு விட்டுட்டு போகிறான்? திரும்ப இந்த நாய் வந்துருன்ற ஒரே காரணத்துக்கு. நான் தான் எல்லாவற்றையும் ஒன்றும் கிடையாது. வீட்லேயே அப்படித்தான். ஐயோ, என் பையனுக்கு அயன் பண்ண கூட தெரியும். அயன் பண்ணாமல் கசக்கியே போட்டுட்டு போகிறான். Nobody is indispensable. That's it. இயற்கையினுடைய குரூரமான விதி. இயற்கையினுடைய எல்லா விதிகளுமே குரூரமானவை என்று ஜெயமோகன் எழுதுகின்றார். தி ஜானகிராமன் எழுதின முள்முடி ஒரு சிலர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேர் அதை படிச்சுட்டு மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதில் அனுகுலசாமி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். அவங்க மனைவிக்கு பேர் மகிமை. இவர் அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸ்கூல்லேருந்து ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இன்றைக்கெலாம் ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போய் தொலையுது போ அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் வாரி தூத்தி அனுப்பி விடுவாங்க, தொல்லை தீர்ந்தது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர் மாணவருக்கான உறவுகள் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் 1950, 60களில் எழுதப்பட்ட கதை. அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட படித்த பசங்க எல்லாம் அப்படியே மேலே தாளம் நாதஸ்வரம்லாம் வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு எல்லா பசங்களும் பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் வச்சுட்டு, சார் இன்றைக்கி நைட் முழுக்க இந்த லைட் இங்கே இருக்கட்டும் சார், நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் காலில் போய் விழுறாங்க. டே இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரி அப்படின்றார். இப்போ கூட வந்த பியூன் சொல்கிறாரு, சார் விழட்டும் சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் யாருக்கு சார் கிடைப்பாங்க? 36 வருஷமாக ஒரு தடி எடுக்காமல், ஒரு பிரம்பால் அடிக்காமல், பிள்ளைகளை ஒரு வார்த்தை திட்டாமல் இப்படி அரவணைச்சு போகிற ஒரு வாத்தியார் உலகத்தில் யாருக்காவது கிடைப்பாங்களா? பெத்த தாய் தகப்பையும் கூட பிள்ளைய ஒரு அடி அடிச்சிருப்பாங்க சார், ஒரு வார்த்தை திட்டியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாராவது திட்டியிருப்பீங்களா? யாரையாவது காயப்படுத்திருப்பீங்களா? இப்படி ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்கள் காலில் விழுந்தா விழட்டும் சார், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். உடனே எல்லோரும் வந்து காலை தொட்டு கும்பிட்றாங்க. நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளையெல்லாம் பார்த்துட்டு, சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் கிளம்புது. அதில் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், ஆறுமுகம். அவனுக்கு வயசு 23 வயசு. ஆனால் இன்னும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். இந்த விசு ஒரு படத்தில் சொல்வார்ல, இவன் படிக்கிறான் படிப்பான், அந்த கேட்டகரி அவன் எப்பயுமே அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பான். 23 வயசு. சார் அப்போ நானும் கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிடா போடா, ரொம்ப பண்ணிட்டீங்கடா, ஓவரா நிறைய காசு செலவாயிருக்குமே. சார் நீங்களா பண்ண சொன்னீங்க,
நாங்களாக காசு கலெக்ட் பண்ணோம் சார். ஒவ்வொரு வாத்தியாரெலாம் என்ன செய்கிறாங்க சரிம்மா சார், நான் ரொம்ப நாள் இந்த ஸ்கூலில் இருக்கனால சொல்கிறேன், நான் ரிட்டையர்டாக போகிறேன்டா, எல்லார்ட்டையும் காசு கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்கிற வாத்தியார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ப்ரமோஷன் லெட்டரை வச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் காமிச்சு கடன் வாங்கின வாத்தியாரெலாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வட்டி கூடுற வாத்தியாரெலாம் இருக்காங்க சார். கவுரிங் நகையை கொடுத்து தங்க நகைன்னு ஏமாத்தின வாத்தியாரெலாம் இருக்காங்க. டே பெசாமல் போட, வாயை மூடிட்டு போடாங்கிறார். ஆனால் நீங்கள் நல்ல வாத்தியார், அதனால தான் நாங்களே செலவழித்து இதெல்லாம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை புரிகிறதுக்கான சங்கட்டமாக இருக்குது, நீ தான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரியவே மாட்டேங்கிறிய போ அப்படின்றார். அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ மனைவி ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற கணவனை அப்படி பெருமிதத்தோடு பார்க்குறாங்க. சார் மனுஷன்னா எப்படி ஒரு மனுஷன்ல, பக்கத்தில் பாராட்டு பத்திரங்கள் இருக்குது, ஒரு வெள்ளி தட்டு இருக்குது, ஒரு பேனா இருக்குது. அப்படியே இவர் அப்படியே மனைவியை அப்படியே பார்க்குறார். இது சொல்லுது, என்னங்க இப்படி கொண்டாடிட்டாங்க, வேணான்னு சொன்னால் கேட்குறாங்களா, சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு முட்டாய் மாதிரி நம்ம வேலையை விட்டுட்டு வர்றோம்ல, சந்தோஷப்படணுங்கிறக்கா அப்படி செய்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இல்லை, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம்தான், எனக்கு தெரியாதா, உங்கள் கூட எத்தனை வருஷமாக வாழ்கிறேன், என்னைய கூட நீங்கள் ஒரு வார்த்தை திட்டினதே இல்லையே, கடினமாக ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, எப்படி உங்களால் இப்படிலாம் இருக்க முடியுது, ஒரு பையனை கூட திட்டாமல் அடிக்காமல் எப்படி இப்படி ஒரு வாத்தியாராக அவங்களால இருக்க முடிஞ்சது, 36 வருஷம். இப்படி யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எப்போ இப்படிலாம் ஆனோம் அப்படின்னு யோசிக்கிறார். அவருக்கு ஒரு ஒருத்தி உண்டு. அந்த குழந்தை 6 வயசாக இருக்கும்போது, இப்போ அவள் கல்யாணமாகி போயிட்டான், 6 வயசு குழந்தைய அவள் இருக்கும்போது அவளுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட அவள் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுறான். உடனே ஒரு பெரம்பெடுத்து பலார்னு அந்த பிள்ளைய ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடித்த இடத்துல அந்த வேனல் கொப்பெல்லாம் அவளுக்கு இருந்திருக்கு. அந்த வேனல் கட்டி உடஞ்சி அவள் கதறு, அவள் அழுக ஒரு மனசு முழுக்க நிறைஞ்சிருது. ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைய அடித்தா எவ்வளவு வேதனை, 6 வயசு பிள்ளைய. அதனால் நம்ம வாழ்க்கையில் யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு எடுத்திருப்பார். அன்னைக்கு எடுத்த முடிவை 36 வருஷம் காப்பாற்றியாச்சு அப்படின்ட்டு இடது பக்கம் பார்ப்பார். அவங்க வீட்டில், அவங்க கிறிஸ்தவ குடும்பம், இந்த இயேசுநாதருடைய கருணை ததும்புகிற முகத்தோடு உள்ள ஒரு ஓவியம் இருக்கும். அதில் அவர் தலையில் ஒரு முள் முடி வச்சிருப்பார். இவர் அப்படியே பார்ப்பார், நான் என்ன சாதிச்சிட்டேன், எல்லார் பாவத்தையும் தான் சுமந்து கொண்டு இந்த சிரிக்கிறானே, இவனை விடவா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இயேசுநாதரை பார்த்து அப்படி நினச்சிக்கிறார். இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் 36 வருஷம் ஒருத்தரை ஒரு சொல்லாமல், ஒருத்தர் மனசை கூட காயப்படுத்தாமல் இவ்வளவு அன்பான ஆசிரியராக நம்மளும் இருந்திருக்கிறோம்ல அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கர்வம் எட்டி பார்க்குது. அடுத்த செகண்ட் அந்த ஆறுமுகம் இருக்கான் பாருங்க, அவன் உள்ளே வந்துடுறான். சார் அப்படின்ட்டு, என்னடா நீ இன்னும் போகலையா? இல்லை போனேன் சார், இந்த சின்னையனும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்குறார். இவர் வகுப்பில் படித்த ஒரு பையன் அவங்க அம்மாவோட வந்து நிற்கிறான். ஏங்கி அழுதுட்டுருக்கான். அவங்க அம்மா பரிதாபமாக சோகமாக நிற்கிறாங்க. என்னடா என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறான்? சார் அவன் கூட எல்லாரும் பேசலான்னு சொல்லுங்கள் சார். எல்லாரும் பேசலான்னு சொல்லவா? ஆமாம் சார், அதுக்கப்புறம் அவன் எந்த தப்பும் பண்ணலை சார், மன்னிச்சிருங்க சார், அவன் கூட எல்லாரும் பேசலான்னு சொல்லுங்கள் சார். இவருக்கு புரியவே இல்லை. என்னடா சொல்கிறேன், எனக்கு புரியலை சார். போன வருஷம் இவன் நம்ம பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து பேரை மாற்றி ஒட்டி கடையில் போய் விற்றுட்டாம்ல சார், அதை நான் தானே உங்ககிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்தேன். ஆமாம், அப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இது வரைக்கும் என் வகுப்பில் எந்த பயலும் இந்த கள்ளத்தனம் பண்ணதே கிடையாது, இனிமேல் இந்த பைய கூட ஒருத்தனும் பேசக்கூடாது நீங்கள் சொன்னீங்களே சார். ஒரு வருஷமாக நாங்கள் யாரும் வேண்டாம் பேசலை சார், இவன் மூஞ்சிலே நாங்கள் முழிக்கலை சார். இந்த பார்ட்டிக்கு கூட அவன் 1 ரூபா கொண்டு வந்தான், வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டோமே, வாத்தியாருக்கு பிடிக்காத அவங்கிட்டே நாங்கள் பேச மாட்டோம்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னோடனே அப்படியே இதயத்தில் ஆணி அரைஞ்ச மாதிரி அவருக்கு இருக்குது. அப்படியே அதிர்ந்து நிற்கிறார். அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க, சார் 1 வருஷமாக அந்த பையன் சொரத்தே இல்லாமல் இருக்கான் சார், தங்கச்சி பாப்பா கூட விளையாடவே மாட்டேங்கிறான், சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் வேதனையாகவே அலைகிறான், சின்ன பிள்ளை தானே சார், தெரியாமல் பண்ணிட்டான் சார், மன்னிச்சு எல்லா பிள்ளைங்களையும் பேச சொல்லுங்கள் சார். இவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கையும் களவுமா ஒரு திருடை மாட்டிக்கிட்டா இப்படி இருக்கும், அது மாதிரி அப்படியே நிற்கிறார். கொடுறா சார்ட்ட காசை கொடு. உடனே அவன் அழுதுகிட்டே அந்த 1 ரூபாவை சார்ட்ட கொடுக்குறான். அப்படி கையில் வாங்கிக்கிறாரு. எல்லோரும் இனிமேல் அவங்ககிட்ட பேசலாம்ல சார், டே சார் உன்னை மன்னிச்சிடாருடா, வாங்க வாங்க அப்படின்னு அவன் அந்த பையன் வெளியில் போயிடுறான். இவர் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்படி மனைவி வந்து அவர் பார்க்குறாங்க, கண் கலங்கி சொல்கிறாரு, இப்படிலாம் அவனுங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தானங்க செஞ்சாங்க. உடனே மறுபடி அந்த கர்த்தர் முகத்தை அவர் பார்க்கிறார். இப்போது இந்த கதையை தி ஜானகிராமன் முடிக்கிறார். அந்த முள்முடி ஆசிரியர் தலையில் ஒரு முறை அழுத்தியது. நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், யாருக்கும் எந்த கெட்டது செய்யலை, யார் மனசையும் காயப்படுத்தலை, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக தான் இருந்திருக்கோம், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கோன்னு நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பெருமிதம், ஒரு கர்வம், ஒரு பெருமை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில்
ஏதோ ஒரு ஜீவன் நம்மால் காயப்பட்டு காலம் முழுக்க கண்ணீர் சிந்துவதற்கு கூட நாம் காரணமாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான உண்மையை இந்த முள்முடி என்கின்ற கதையின் மூலமாக தீஜா நமக்கு விளக்குகிறார். நான் ஒரு சைடு உள்ள பார்வையைத்தானே நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் நம்முடைய வார்த்தைகளாலோ நம்முடைய செயல்களாலோ நம்முடைய சிந்தனையாலோ யாரோ ஒருவர் காயம்பட்டிருக்கவும் கூடும் என்று இந்த சமூகத்தில் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இந்த கதையை ஒரு ஆசிரியர் படிக்கிறான்னு வைங்க, ஒரு மாணவன் படிக்கிறான்னு வைங்க, சார் இப்படி ஒரு ஆசிரியராக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இப்படி ஒரு சின்ன காரணத்துக்காக எந்த ஒரு மாணவனையும் நம்ம ஒதுக்கிவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை நமக்கு தரும் இல்லையா? இதைத்தான் ஒரு வாசிப்பு இந்த சமூகத்திற்கு தரும். ஒரு நல்ல ஆசிரியரை, ஒரு நல்ல மாணாக்கனை உருவாக்கக்கூடிய சிந்தனையை நல்ல கதைகள் நமக்கு கற்றுக்கொடும். ஒருத்தர் இந்த வாரமலர்லையோ இதுலையோ அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு எழுதுவாங்கள்ல, அதில் அப்படி ஒருத்தர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய ஸ்கூல் வாத்தியாரை அவர் பார்க்குறாரு. 5ஆப்பில் சொல்லி கொடுத்த வாத்தியார் நேரில் சந்தித்து, சார் என்னை உங்களுக்கு தெரியுதா சார், நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னைய காட்டி கொடுக்காம விடாம இருந்தீங்கன்னு வைங்க, வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் சார். அன்னைக்கு நீங்கள் என்னை விட்டதுனால தான் சார் நான் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கிறேன். நான் அன்னைக்கே திருந்திட்டேன். தம்பி நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலப்பா. எப்போ என்ன நடந்தது? இல்லை சார், நம்ம 5th படிக்கும் போது சார் எல்லாம் பிடி பீரியடில் விளையாட போனோம்ல சார், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு பையன் புதுசாக வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான் சார். பிடி பீரியடுக்கு கலட்டி அவன் பேக்கில் வச்சுருந்தான். நான் படக்குன்னு எடுத்து சட்டை பாக்கெட்டில் போட்டேன். அவன் வாட்சை காணுன்னு சொன்னோடனே நீங்கள் கதவை பூட்டிட்டு எல்லா பசங்களையும் ஒன்று போல் கண்ணை மூடி நிற்க சொன்னீங்க. நாங்கள் எல்லோரும் கண்ணை மூடி நின்னோம். நீங்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லையா கையை விட்டுட்டே வந்து என் பாக்கெட்டில் இருக்கிற வாட்சை எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லார் பாக்கெட்லேயும் கையை விட்டுட்டு திரும்ப டேபிளில் வச்சு எல்லோரும் கண்ணை தரங்க, இந்த வாட்ச் கிடச்சிருச்சு, இனிமேல் இது காணாமல் போனது பற்றியோ இதை யார் திருடினாங்க பற்றியோ பேசக்கூடாது, திருடினவன் இனிமேல் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் திருந்திட்டேன் சார். ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு என்னை காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன் சார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ தானாப்பா அதுன்னு. ஏன் சார் தெரியாதா உங்களுக்கு? இல்லைப்பா, அப்படி எல்லார் பாக்கெட்டையும் செக் பண்ணும்போது உங்களை மட்டும் நான் கண் மூட சொல்லவில்லை, என் கண்களையும் மூடிவிட்டுத்தான் நான் சோதனை செய்தேன். ஏன்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சால் கூட உன்னை நான் பார்க்கும்போது இவன் திருடுனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துவிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் அப்படி செய்தேனார். இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் நம் கையில் இருப்பது இந்த புத்தகங்களால் மட்டும்தான் இருக்கிறது. இது மாதிரி ஒரு உன்னதமான ஆசிரிய மாணவ சமூகம் அமைந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழகானதாக இருக்கும் என்பது இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இன்னொரு கதை, அதுவும் ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் சம்மந்தப்பட்ட கதை தான். அதுவும் தீஜாவுடைய கதை தான். அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். குழந்தைக்கு ஜுரம் அப்படின்னு ஒரு கதை, தீஜாவுடைய கதை. சரவண வாத்தியார் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் இருக்கிறார். அந்த ஊர்லேயே இந்த புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார், பஞ்சாபகேசன் அப்படின்னு. அவருக்கு புத்தகங்கள்லாம் எழுதி தருவார். ஆனால் அவர் வேறு பேரில் புத்தகத்தை வெளியிடுவார். சின்னராஜா அப்படின்ற ஒரு பேரில் புத்தகங்களை எல்லாம் அவர் வெளியிடுவார். நல்ல லாபத்துக்கு அவர் விற்கிறார். ஆனால் இந்த ஆசிரியருக்கு ஒரு புத்தகத்துக்கு மொத்தத்துக்குமே 50 ரூபாய் தான் கொடுப்பார். கிட்டத்தட்ட 20 புத்தகம் இவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப கம்மி. அதனால தான் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வருமானம் கம்மியோட நேர்மையாகவும் பிள்ளைகளை நல்ல முறையிலும் அன்றைக்கு வாத்தியார்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அப்படி கஷ்ட ஜீவனத்தில் இவருக்கு புஸ்தகம் எழுதி வருகிற பணம் அவருக்கு ஓரளவு உதவியாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 புஸ்தகத்துக்கு 1000 ரூபா அவர் தரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு 600 ரூபா கொடுத்துட்டார். மீதி 400 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இவருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். நேராக போகிறார், எப்போ மீதி 400 ரூபா எப்பப்பா தருவேன் அப்படின்னு. 400 ரூபாயா? 300 ரூபா தானே உனக்கு தரணும் அப்படிங்கிறார். இப்போ நீ 400 ரூபா தரணும்ப்பா, 300 ரூபா தான் தரணும். இடையில 2 தடவை வந்து 50 ரூபா வாங்கிட்டு போனீங்கல்ல, இடையில 2 தடவை வந்தேன், 50 ரூபா கேட்டேன், ஆனால் நீ தரலையாப்பா. தந்தையா நீலாம் ஒரு வாத்தியாரையா, இப்படி தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவியா, தர்மம்னா உனக்கு என்னன்னு தெரியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினோன்னே அவருக்கு அப்படியே வெளுத்துரும். ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே இல்லாட்டாலும் மரியாதை அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆசிரியருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல. ஆனால் இவன் இந்த மரியாதையை கெடுத்துட்டானேன்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாயிரும். பஞ்சாபிகேஷன் எல்லாம் யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு 300 ரூபா தான் தரணுமா? ஆமாயா? இல்லைப்பா நீ 400 ரூபா தரணும், நான் எழுதி வச்சுருக்கேன் நோட்டில், நீங்களாம் எழுதி வச்சுக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக முடியுமோ? அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டிங்களா நீங்கள்? 300 ரூபா திங்கக்கிழமை வந்து வாங்கிக்கோங்க. உடனே இவர் ஒரு பேப்பர் கொடுங்க பஞ்சாபிகேஷன் அப்படிங்கிறார். அவர் ஒரு பேப்பர் கிழிச்சு கொடுக்குறார். இவர் எழுதுறார், எனக்கு வர வேண்டிய 1000 ரூபாயும் இவர் எனக்கு தந்து விட்டார், இவர் எனக்கு பணமே தர தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்றார். ஒரு ஆத்திரத்தில், நீ என்னை ஏமாற்றி கொடுக்குறது, தேவையே இல்லை அப்படின்னு. அவன் வாங்கி பார்த்து அது கிழிச்சு போட்டு, அப்போ என்னென்ன ஏமாத்துக்காரன்னு நீங்கள் நினச்சிங்களா? அப்படி ஒன்றும் உங்கள் காசு எனக்கு தேவையில்லை, 300 ரூபா வர்ற திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தந்துடுறேன்.
போயா இனிமேல் உன் கடை பக்கம் நான் காலை கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் கோச்சிட்டு போயிடுறார். அவன் இறங்கி ஓடி வந்து சொல்கிறான், திங்கக்கிழமை உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், 300 ரூபாயை கொடுத்துட்றேன், தேவையில்லை போயா அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறார். ஆனால் வீட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒரே குழந்தை, சின்ன குழந்தை நோய்வாய்ப்பட்டு கிடக்குது. ஜுரம் குறையவே இல்லை, காய்ச்சல் அப்படியே அக்னியாக எரியுது. டாக்டர் மாற்றி மாற்றி மருந்து எழுதி கொடுக்குறாரே ஒழிய குழந்தைக்கு சரியாகலை. மனைவி சொல்கிறாங்க, எல்லாம் சத்துள்ள பொருளும் வாங்கி கொடுத்தா தானே குழந்தை தேரும், இப்படி காசுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா என்ன செய்கிறது, எப்படியாவது அவங்ககிட்ட மிச்ச காசை வாங்குங்க. அவன் வீட்டு வாசல்லே நான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அடி, கால் வைக்கலைன்னா தள்ளி நின்று கேளுங்க அப்படிங்கும். அது இன்னும் இப்படி படுத்துறேன்ட்டு ரொம்ப வேதனையோட, வரவே மாட்டேன்னு சொன்ன ஒருத்தன்ட்ட போய் காசுக்காக நிற்கணுமேன்னு வேதனையோடு நிமிர்ந்து பார்ப்பார். அவங்க வீட்லேயும் ஒரு காலண்டர் இருக்கும். என்ன காலண்டர்னா, பரமசிவன் காளமாடோடையும் 2 பிள்ளைகளோடையும் உட்காந்துருக்கிற ஒரு கேலண்டர் இருக்கும். அப்படியே பார்ப்பார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம், கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிற அப்படி தான் நினைப்போம். அவர் அந்த 2 குழந்தைங்களையும் பார்ப்பார். உனக்கு என்னப்பா வியாதி வெக்க இல்லாத பிள்ளைகள், ஏன் நிலமை அப்படியா, இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளனால தான் சிந்திக்கவே முடியும். என்னைக்காவது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து என்னை இப்படி சோதிக்கிறியேன்னு சொல்லுவோமே ஒழிய, ஓன் மொட்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா தானேயா இருக்குது, நாங்கள் மட்டும் ஏயா கஷ்டப்படணும்னு யாராவது சாமியை பார்த்து கேட்டிருக்கோமா? ஆனால் அவர் கேட்கார், தீஜா இப்படிப்பட்ட பிள்ளைகள், வியாதி வெக்க இல்லாத பிள்ளைகள். ஆனால் என் பிள்ளைக பாரு, இப்படி என் பிள்ளை நோய்வாய்ப்பட்ட பிள்ளையா நீ எனக்கு கொடுத்துட்ட. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை பிள்ளையாருக்கோ முருகனுக்கோ காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் பரமசிவன்கிட்ட காசே இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு மருந்து கிடைக்கும் அலைஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? படைப்பாளி யோசிக்கிறார் அப்படி, உனக்கு என்னப்பா பிரச்சனை இல்லாத பிள்ளைகள், ஆனால் என் பிள்ளை அப்படியா அப்படின்னு ரொம்ப வேதனையோட திரும்ப இவன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கேன்ட்டு போகிறார். போய் வாசலில் பார்க்குறாரு, வேலைக்காரன் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா என்ன பிரச்சனை, அவர் இருக்காரா? இருக்கார், உள்ளே போங்க. அந்த அம்மா திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து மயங்கி கிடக்கு, இன்னும் இந்த சூழ்நிலையில் உள்ளே போகவான்னு யோசிக்கிறான். போங்க சார் போங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னே உள்ளே போனால் ஒரு பெருங்கொண்ட கூட்டமே உள்ளே கடந்து அந்த அம்மாவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு திடீர்னு வலிப்பு மாதிரி வருது, அப்படி பல்லெல்லாம் நரன்னு கடிக்குது. இந்த பஞ்சாபேகேஷன் பரிதாபமாக உட்காந்துருக்கிறார். இவர் ஓடி போய், என்ன சார் என்னாச்சு? தெரியல சார், திடீர்னு இப்படி ரத்த வாந்தி எடுக்கிறா, காலையிலேருந்து ஒரு மாதிரி தான் இருந்தா, குடும்ப டாக்டரை கூட்டு வந்தோம், ஊசி போட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு சார், இது ஒன்றும் சரியில்லை, நீங்கள் மறுபடியும் டாக்டரை வர சொல்லுங்கள், அதான் பையனை அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறார். அந்த பையன் வந்து சொல்கிறான், டாக்டர் இப்போக்குள்ளே வரமாட்டாராம், அவருக்கு நிறைய வேலை இருக்குதான், நீங்கள் கொடுத்த மருந்தையே திரும்ப கொடுப்பீங்களா அப்படின்றான். உடனே இவர் சொல்கிறார், இல்லை சார் இது ரொம்ப மோசமான சிக்கலான சூழ்நிலையாக தெரியுது, ஏதாவது ஒரு டாக்டர் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு இவர் ஓடுறார். இவர் எதுக்கு வந்தார்? தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொடுக்க வேண்டிய காசை கொடுறான்னு வாங்க வந்தார். அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் தெருவா ஓடுவார், ஒவ்வொரு டாக்டரையாக கூப்பிடுவார். ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே லேட் ஆகிடும், எந்த டாக்டரும் இப்போல்லாம் பார்க்க முடியாதுங்க, அதான் அவங்க மருந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த டாக்டரையே பாருங்கன்னு ஒரு 3-4 இடத்துல சொல்லிடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. இவர் கூட படித்த ஒரு நண்பன் வந்து டாக்டராக இருப்பார். திடீர்னு ஞாபகம் வரும், உடனே அவரை தேடி ஓடுவார். அவர் பேர் பராங்குஷன். ஓடி போய் வாப்பா உடனேன்ட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, உடனே இவங்களை வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலைன்னா இவங்களை உயிரோட கூட பார்க்க முடியாதுன்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்களை டாக்ஸியில் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அந்த ஆள் ஒரு 3 ரூபா மட்டும் டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மனைவியோடு உள்ளே போயிடுறார். இப்போ இவர் தான் டாக்டரை கூட்டு வந்தவர், டாக்ஸியவும் கூட்டு வந்தவர். டாக்ஸிக்கு 3 ரூபாய்க்கு மேலேயே வந்திருக்கும். இவர் கையில் 1 ரூபா சில்லறதா இருக்கும். அதை டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மீதி காசை டாக்டர்கிட்ட கொடுத்து அவரையும் வீட்டில் விட்டுட்டு, என் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவார் இவர். ஐயோ அப்படியா, சரி இந்தாங்கன்ட்டு ஒரு மருந்து கொடுப்பார். ஃப்ரீயாக இருக்கும் போது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சரின்ட்டு மருந்தை வாங்கிட்டு கிளம்புவார். நைட்டு 1 மணி ஆயிரும். இப்போ டாக்டர் சொல்வார், நண்பர் தானே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு எப்படி போவீங்க, ஆட்டோ டாக்ஸி கிடைக்காதுல்ல, இங்கே வேணால் தங்கிட்டு போங்களேன் பார். இல்லை நான் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு வெளியில் வந்தால் வெறும் 4 ரூபாவோ எவ்வளோ தான் இருக்கும். அந்த காலத்தில் 4 ரூபாய்க்கு ஒரு சோடாவும் 2 வாழைப்பழமும் சாப்பிட்லாம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு 1.5 மைல் அவர் வீட்டுக்கு போகணும். டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்கும் எதுக்குமே காசு இல்லை, ரிக்ஷாவுக்கு. அப்படியே நடந்து போகிறார். அந்த இருட்டுக்குள்ளேருந்து யாரோ சிரிக்கிற ஒரு சத்தம் கேட்டு படக்குன்னு பார்ப்பார். பார்த்தா ஒரு ஜட்கா வண்டி குதிரை நிற்கும். அந்த குதிரை கணைக்கிற சத்தம் இவருக்கு சிரிக்கிற மாதிரி கேட்கும். உடனே இவர் சிரிச்சிருவார். இப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்கு நடந்து போவார். தூரத்தில் வாழை மரத்தில் இருக்கிற குருவிகள் சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேட்டது. இப்படி முடிச்சிடுறார் தீஜா. இந்த கதையில் ஏதாவது தீர்வு இருக்கா? இதில் ஏதாவது முடிவு இருக்கா? அவர் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரில, ஆனால் இவருக்காக ஓடி போய் அவங்க மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டு அவங்கள சரி பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ இந்த கதையை அம்மோன்னு விட்டுட்டார். இவர் பிள்ளைக்கு சரியாச்சா சரியாகலேன்னு. ஆனால் முடிவு என்ன சொன்னார்? அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. தூரத்தில் வாழை மரத்தில் இருக்கிற குருவிகளும் சிரிக்கத்தான் செய்தது. நாம் தான் புரிஞ்சுக்கணும், இன்னொருவருக்கு நல்லது செய்துவிட்டு வருகிற ஒருவனின் பிள்ளை நிச்சயமாக காப்பாற்றப்படும். இவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த குழந்தையும் சிரித்து கொண்டு இருக்கும்.
பொம்மை குதிரை சிரிக்குது, அங்கே குருவி சிரிக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவருக்கும் சிரிப்பு வந்து விடுகிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக பிழைத்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையை சொல்லாமல் நமக்கு எழுத்தாளன் தருகிறான். இந்த நம்பிக்கையை தான் இந்த எழுத்து நமக்கு தருகிறது. இன்னொருத்தனுக்கு நல்லது செய்கிறதுனால, இன்னொருத்தன் நம்மை ஏமாற்றினால் கூட அதை தாங்கி கொண்டு அவனுக்கு நல்லது செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நல்லதுதான் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஒரு எழுத்தாளன் நமக்கு ஆழமாக அழுத்தமாக தருகிறார். எல்லாம் காசால கிடைக்காதுங்க. முதல்ல அந்த மாயையை தூக்கி எறிங்க. எவ்ரிதிங் இஸ் நாட் மணி. எல்லாமே உண்பது நாழி, உடுப்பது இரண்டு, உறைவிடம் என்பது ஒன்று. தமிழ் 27,000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் வீடு கட்டியிருக்கேன். கட்டிக்கோ. எங்க தூங்குவ? 27,000 அடியிலையும் சுத்தி சுத்தி தூங்குவியா? ஒரு இடத்துல தான் தூங்குவ. கல்யாணமானவன் தான் அந்த முழு கட்டில் கூட உந்து கிடையாது. அதுலயும் பக்கத்துல ஒண்ணு படுத்துட்டு இருக்கோம். 6 அடி தான். ஆமாவா இல்லையா? அதனால தானே பட்டுக்கோட்டை பாடினா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்திற்கு எதுதான் சொந்தமடா. பட்டுக்கோட்டை. எங்க ஐயா 5 விஷயத்தை சொன்னாருங்க. பெரிதினும் பெரிது கேட்கிறேன் நான். என் அவ்வை சொல்றாங்க. நான் மூசாரசா சொன்ன கருத்தை சொல்றதுக்கு முன்னால என் அவ்வை சொன்னதை சொல்றேன். ஒவ்வை என்கின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமா இது வரைக்கும் யாருக்காவது? உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். சின்ன பொண்ணுங்க இருக்கீங்க. அவ்வைங்கிறவ கிழவி கிடையாது. அதியனுக்கும் அவ்வைக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படிலாம் நட்பு இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிறதுனால அவளை கிளவியாக்கிட்டாங்க. சின்ன பொண்ணு, சிந்தனை அப்படி இருக்கும் அவகிட்ட. அது ஒரு குறியீடு தான். அவ்வைங்கிறது ஒரு குறியீடு. ஒவ்வை அப்படிங்கிற சொல் என்னன்னா ஏவாள், ஈவ், ஆதி பெண்ணு அர்த்தம். ஆதி பெண்ணின் சிந்தனைன்னு அர்த்தம். சிந்தனை மிகுந்தவர்களாக இருப்பது, நமக்கான சுயமரியாதையை நாம் தக்க வைத்துக் கொள்வது. பாருங்க, இந்த 5 லேயரை சொல்றேன். நாம் எல்லோரும் வாழ்கிறோம். இந்த வினாடியில் நாம் எல்லோரும் மகிழக்கூடிய ஒரு விஷயம் சொல்லவா? இந்த வினாடியில உயிரோடு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயங்க. கொரோனா வந்துச்சா? 3 லேயர் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் லேயர்ல தெரிஞ்சவங்க போனாங்க. செகண்ட் லேயர்ல கான்டாக்ட்ல இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நாம போல இல்ல. கொண்டாடலாமா இல்லையா? இந்த வினாடியை கொண்டாடலாமா இல்லையா? இந்த சகோதரி சொல்கிறேன், life itself is sufficient to celebrate. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதே கொண்டாட்டத்திற்குரியதுதான். கொண்டாட்டத்திற்கு என்று ஒரு நாளை தேடிக்கொண்டு அப்படி சந்தோஷமா இருங்களேன். என் அவ்வை சொல்றாங்க, பெரிது எது தெரியுமா? அவ அந்த மார்க்கத்தை சொல்கிறார், ஹிந்து மார்க்கத்தை சொல்கிறார். பெரிது பெரிது புவனம் பெரிது. உலகம்தான் பெருசு. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம். சிறுமுனி கலசம் புவியில் சிறு மண். புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம். அரவு உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையவள் ஈசனுள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டு தாண்டா பெருசுன்ட்டாவ. சாமி கூட பெருசு இல்லையா? அதானே திருமூலனை தான் சொல்றான். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பர் கதாக. நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோவில் பகவர் கதாமே. சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும். எவ்வளவு சிம்பிளா சொல்ற பாருங்க. நான் அவ்வளவு பெரிய கருத்துங்க. அது சிம்பிளா சொல்றேன். இந்த 5 பாயிண்ட் சொன்னேன்ல, அதை சொல்றதுக்கு முன்னால் அதுதான் ஃபைனல் பாயிண்ட். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கு என் பேச்சு முடிய. என் மனசை உருக்கின ஒரு விஷயம், அதை கடத்திட்டு போயிடவா? என் மனசை ரொம்ப எதெல்லாம் ரொம்ப ஆழமா பாதிக்கிறதோ அதை நான் நேசிக்கக்கூடிய என் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற வேட்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான், தொடர்ந்து நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான் திடீர்னு எப்படி புதுசா தெரியுது நமக்கு. எப்பா எவ்வளவோ நாளா கேட்ட வார்த்தை தான்ப்பா.
திடீர்னு சொல்லும் போது, ஏய் நீ எவ்வளவு நல்லா சமைக்கிற தெரியுமா, அப்பா சொல்லியிருக்கிறார், அம்மா குழந்தை சொன்னா எவ்வளவு சந்தோஷமாங்க இருக்கு. முந்தானேத்து ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேங்க, கதிரவன் ஸ்கூல் சொல்லி, திருப்பூர்ல இருக்குங்க. பேசி முடிச்சிட்டு வெளியில வர ஒரு 17 வயசு குழந்தைங்க கார்ல ஏறதுக்கு முன்னால கார்ல வந்துட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னா அவன் கண்ணில் தண்ணிங்க. நீ தொடச்சிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போனான். அவ்வளவுதான் அவன் என்கிட்ட பேசினது. என் சொல்லில் என்ன மாற்றத்தை அவனுடைய ஆன்மா கண்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு போனான். எல்லோருக்கும் தான் பேசுகிறோம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என் புள்ள நான் இந்த பேச்சு பேசினா கேட்குமா? மா ப்ளீஸ்மா பசிக்குதுமா சோறு போடுமா, இவ்வளவுதான் அவன் பேசுவான். நான் பேசினா தூங்குற ஒரே ஆளு என் பையன் தான். தூங்குவாங்க, சூப்பரா தூங்குவான். ஏண்டா தூங்குற அப்படி, தூங்கும் போது தானமா நீ பேசுறங்கிறான். எல்லார் சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடாது. சில சொற்கள் தான். இப்போ சமீபத்தில் எத்தனையோ ஆண்டு காலமாக படிக்கிறோங்க. இன்னைக்கு காலையில படிச்ச பத்திரிகையை நாளை காலையில படிப்போமா? ஏன் ஏங்க 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதுனாங்க திருக்குறள், படிச்சுக்கிட்டே இருக்கோம் டெய்லி, ஒரு வார்த்தை மாறல. நான் சொல்லவா, முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள். யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்தந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய பொதுமறை திருவள்ளுவம், திருக்குறள், குறள் தாங்க. அதை விட அதற்கு பிறகான சமய இலக்கியங்களில் நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கு திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல ஒரு பாட்டு படிச்சேன் என் லைஃப்ல. அது அந்த வார்த்தை அப்போ ஏற்படுத்தின உணர்வு அதற்கு முன்னாலேயும் படிச்சிருக்கிறேன், ஏற்படுத்தல. இப்ப நான் ஏற்படுத்தின அந்த உணர்வோடு சொல்ற, ஒருவேளை வைப்ரேஷன் சரியா இருந்ததா உங்கள் கருத்தை அது அடையும். என் பிரார்த்தனைகள். உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம். என்ன புரிஞ்சுதுங்க? உள்ளம் தாங்க கோவில், இந்த உடம்பு தாங்க ஆலயம். இப்படி நினைச்சுக்கோங்களேன். தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா? தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா? என் உள்ளம் கோவில், என் ஊன் உடம்பு ஆலயம். குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். ஏ அப்பா, காந்தி தாத்தாவுடைய குரங்கு 2 கைய மூடி இருக்கு தெரியுமா வாய்க்கு? ஏன் ஒரு கைய பொத்தனா வாய்க்கு பொத்தாதா? 2 கையன்னு தெரியுமா? குறைவா சாப்பிடணும், குறைவா நல்லதா பேசணும், நல்லதா சாப்பிடணும், நல்லதா பேசணும். அத்துமீறல் இருக்கக்கூடாது ரெண்டுத்திலயுமே. வள்ளல் பிரானார்க்கு வாய் தான் கோபுர வாசல். இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாற்றம் கொண்டவைதான், வாயிலிருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர. முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல். உடலில் இருந்து வேறு எந்த விஷயம் அப்படி வெளியேற்றி நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்துவிட முடியும்? எல்லாம் நாற்றம் எடுத்ததுதான், சொல்லை தவிர. அவன் என்ன சொல்றான் பாருங்க, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அடுத்த படிக்கட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறான். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்க சிவன் லிங்கம்ங்கிறத உங்க கடவுள்ல எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்க, உங்களுக்குள் இருக்கிறான். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு திருவண்ணாமலைக்கு இவங்க பேச கூப்பிட்டு இருந்தாங்க, தமிழ் பெருங்கனவு நிகழ்ச்சிக்காக. இப்போ கோயிலுக்கு நண்பர்கள் போனார். நான் கோயிலில் நின்றுட்டு இருக்கிறேன். கர்ப்பகிரகம் இல்லை, நவகிரகத்தை சுத்திட்டு வந்தான். இருங்க இருங்க டைம் ஆகுது போலாம், இருங்கன்னு சுத்திட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சூப்பரா அந்த அம்மா பதில் சொன்னாங்க, எனக்கு இந்த வாட்டிக்கு சனி பெயர்ச்சி, நான் கொஞ்சம் கிரகங்களை சுத்திக்கணும்னு. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏன் சிவபெருமானை பார்க்கலையா நீங்கன்னு கேட்டேன். சிவன் போதுமானவன் இல்லையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2ம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. படிக்கலையா கோளறு திருப்பதிகம்? கோலங்கள் என்ன செய்யும்?
சீவன் சிவனாக உள்ளே இருக்கின்ற பொழுது என்று கேட்கிறார் திருமூலர். எனக்கு புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா? தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அடுத்த கட்டத்துக்கு போய் நிறுத்தினா பாருங்க, நம்மள கை பிடிச்சுக்கிட்டு, இது எல்லாம் ஒழுக்கமா நீ வாழ்ந்தனா உன் புலன்கள் இருக்குல்ல, கள்ளத்தனம் செய்யறதுக்கு உன்னை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கள்ள புலன் 5ம் காடா மணி விளக்கு. நீ செய்யும் காரியங்களுக்கு அது மணி விளக்காக வந்து வெளிச்சம் தரும். சொல்லுங்க, இது 75 வயசுல புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. 25 வயசுல புரிஞ்சுக்கோ. 75 வயசுல இவங்க ஆண்கள் டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் இணைத்தாய், வீழும் கண்ணீர் துடைத்தால் என் விம்பல் தனியும், என் தேவையை யார் அறிவார் உன் போல். இப்போ சொல்லு, அத 30 வயசுல சொல்றது. கோத்து வச்சிருக்கோம்ல, நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன் 75 வயசு ஆகட்டும் அந்த ஆளுக்கு. வாழ்க்கையில் சிறிய வயதிலே, சிறிய வயது என்று இல்லை என் உறவுகளே, வாழ்க்கையில் அந்த வினாடியில் ஏதேனும் வந்து சேர்ந்தால் அந்த வினாடியில் விழித்துக் கொள்ளுங்கள், அதை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய எல்லையை அடைவதற்கு சாதாரணமாக அப்படி போகக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சென்று விடுகிறார்கள். எங்க ஐயா சொன்ன அந்த 5 விஷயத்தை சொல்றேன். நாம் எல்லோரும் வாழ்கிறோம். நமக்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது? ஃபர்ஸ்ட் லேயர்லயே வாழ்ந்து முடிஞ்சிடறோம். காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போறோம் பாத்தீங்களா, வேலை முடிச்சு முடிஞ்சது வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒன்னும் யோசிக்கிறது இல்லை. சில பேர் இருப்பாங்க சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு தெரியாது, எங்க கிட்ட இருக்கிறாங்க. 40 வருஷமா ஒரே சேர்ல உட்காந்துருப்பாங்க, பார்த்திருக்கீங்க? குழி விழுந்துரும் அந்த சேர், எதையுமே மாத்த மாட்டாங்க, அப்படியே வாழ்ந்துட்டு போறது, ஒரு மாற்றம் இல்லை. எங்க வாப்பா சொல்வாரு, மீசாப்பேட்டில பிறப்பான், ராயப்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில வேலைக்கு போவான், குரோம்பேட்டையில ஏதாவது வேலை இருந்தா போயிட்டு வருவான், அப்புறம் கண்ணம்மாப்பேட்டையில வந்து படுத்துக்குவான். 6 கிலோமீட்டர் அதோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. இந்த ராத்திரி வருவாங்க தெரியுமா, வீட்டுல 11 மணிக்கு வரும். என்ன ஏங்க லேட்டா வந்து? சாப்பிட்டியா? பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு ஏதாவது காசு வேணும்? தூங்கு. இது சொல்றதுக்கு தான் 11:30 மணிக்கு வந்தியா நீ? லேயர்ஸ் இருக்கு இல்லைங்க லைஃப்ல, லேயர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் லேயர் வாழ்க்கையில் சம்பாதிப்பது, அதோட வேலையை முடிச்சுக்கிறோம் நாம. எங்க ஐயா மூசா ராஜா சொன்னார், 2வது லேயருக்கு போ, அதுதான் குடும்பம். Have connect with your spouse, have connect with your children. தொடர்போடு இருங்கள். எங்க தொடர்போடு இருக்கிறது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் ஏங்க, நான் வீட்டுக்காரருக்கு போன் பண்றேன், என்ன வார்த்தைங்க அது? நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர், உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறது, அது பரவாயில்ல, அவர் எனக்கு போன் போட்டார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு யாருடன் பேசிக்கொண்டு தேவையா இது? இந்த சாத்தான் வச்சாம் பாருங்க பேரு ஆப்பிள்னு, ஏவாள் கடித்த ஆப்பிள் தெரியல, சிம்பிள். சாத்தான் கொடுத்து ஏவாள் கடித்த ஆப்பிள், தான் கடித்து தன் கணவனுக்கும் ஏவாள் கொடுத்த ஆப்பிள். 2 பேரும் இதை சாப்பிட்டு அநியாயம் பண்ணதனால இறைவனுடைய ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேறப்பட காரணமான ஆப்பிளை கையில வச்சுக்கிட்டு சுத்துறோம், ஜாகிரதை. 2வது லேயர் இருக்குல்ல, have connection with your family. குடும்பத்தோடு நீங்கள் கனெக்டடா இருங்க, கனெக்டடா இருங்க. அது ஒரு பாண்டேஜை விடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 60 விழுக்காடு மனிதர்கள் சம்பாத்தியத்தில் காட்டுகின்ற அக்கறையை தன் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோடு ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ்வதில் காட்டுவதே கிடையாது.
நம்மில் பல பேர் அண்ணனோட பேசி, என் அண்ணனோட நான் பேசி 12 வருஷம் பேசுறவங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல என்ன பெருமை உனக்கு? முடிஞ்சா போங்க, இன்னைக்கே போய் பேசுறீங்க, நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இங்க அண்ணனா பிறக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அண்ணனோட பிறக்கணுங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஆமா, ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சிங்க. எனக்கு அண்ணன் யாரு தெரியுமா? எனக்கு அப்பா கிடையாதுங்க. எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நான் போய் என் அண்ணனை பார்ப்பேங்க. என் அண்ணன் என் சின்ன அப்பாங்க. பாருங்களேன், போய் இன்னிலேருந்து யாராவது பேசாம கிசாம இருந்தீங்கன்னா போன் அடிச்சிருங்க. அண்ணா என்ன இப்படிதான் பதில் வரும். உன்னை பார்க்கணும் ஏன் என்ன திடீர்னு தோணுச்சுண்ணா, நாளைக்கு எங்கேயா வெளில பார்க்கலாமா ப்ளீஸ்ண்ணா சொல்றேன். அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு முன்னால போன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். வந்துருவான் அண்ணன். அதான் அண்ணன், மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணனை. அக்கா இருக்குதுல்ல, ஐயோ கடவுளே, பூனை முதக்குட்டி சாப்பிட்டுருமா பத்தியத்துக்கு. அப்படி குடும்பத்தில் பத்தியமாகி போன அக்காக்கள் இருக்கிறார்கள். அவர்களை அம்மாக்களாக இப்பொழுது இருந்தார் பாதுகாத்துக் கொண்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய சமூகத்திற்கு அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ இருப்பார்களா என்றே தெரியாது. எல்லாரும் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அந்த கனெக்ஷனோட இருங்க, ஃபேமிலி கனெக்ஷன். சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, பெரியம்மா. இந்த ஒத்த பிள்ளை பெத்தவங்களுக்கு 2 மறுபடியும் இன்னொரு ஒரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுங்களேன். அதுங்களுக்கு பெத்துக்க போற குழந்தைக்கு அத்தை கிடையாது, மாமா கிடையாது, பெரியப்பா கிடையாது, சித்தப்பா கிடையாது, எவனும் கிடையாது. கிழவன் கிழவி 2 பேர் இருப்பாங்க, அதுவும் ஸ்கைப்ல தான் பேசிக்கும். உறவுகள் அற்று போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவுகள் இருந்தால் என் தோழமைகளை, என் உறவுகளே, உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது லேயர். 3வது லேயர் ஒன்னு சொல்றேன். நிறைய பேர் 2வது லேயர்லயே முடிவாகி போயிடுறாங்க, 3வது லேயருக்கு போறதே இல்லை. ரசனை, ஈஸ்தட்டிக் சென்ஸ் இல்லையே. அடராவள, குத்ராவள, கொல்றா, இதெல்லாம் ஒரு பாட்டா? இறைச்சல், பேர் இறைச்சல். நான் 13 வயசுல படிச்சேங்க பொன்னியின் செல்வனை. என் மனசுல வந்தியத்தேவன் யார் தெரியுமா? நான் இதை நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். சத்தியமா நம்பினேங்க. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பல்கனில இருந்து 8 பார்த்தா பஞ்ச கல்யாணி குதிரையில வந்து ஏய் பேபி கம் அப்படின்னு கூப்பிடுவான்ற மாதிரியே கனவு வருங்க எனக்கு. அப்புறமா மணிரத்னம் சாருடைய படம் பார்த்தேன், நல்ல வேளை அவன் வரலன்னு. அது அவருடைய வந்தியத்தேவன், ஏன் வந்தியத்தேவன் இல்லை. ரசனை, ரசனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறிய சிறிய விஷயங்களுக்கு. மழை பெய்கிறதா, குழந்தை பால் குடித்து தாய் மடியில் விளையாடி கொண்டிருக்கிறதா, ஜஸ்ட் அதை பார்த்து சிரிச்சிட்டு போங்க. ஏதோ ஒரு குழந்தையோ, ஒரு பெண்ணோ, ஒரு இளைஞனோ, ஒரு முதியவரோ. இங்க 90 வயசு கடந்து யாரேனும் ஒருவரை பார்த்தால், பைக்ல போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் இறங்கி நேரா போய் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு போங்க. 90 வயசு வரைக்கும் வாழறவங்களை இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல. பார்த்துருங்க. ரசனையுடன் இருங்கள். இது 3rd லேயர். 4th லேயர் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்துகின்ற சோசியல் கனெக்ஷன். நமக்காகவே அழுதுட்டோம்ல, கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? எங்க ஐயா பால்ரவாயன் சொல்வார், ஏன் கோயிலுக்கு வெளியில, சர்ச்சுக்கு வெளியில, மசூதிக்கு வெளியில பிச்சைக்காரங்க அதிகம் தெரியுமா பருவின்? ஏன் சார்? உள்ள ஓவர் கிரௌடு அப்படிம்பார். எப்ப பார்த்தாலும் போய் பிச்சைக்கு, எனக்கு இது குடு, எனக்கு அது குடு, எனக்கு இது குடு. நாளையில இருந்து பிரார்த்தனையை மாத்துங்க. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவா, உன் சித்தப்படி என் வாழ்க்கையை நடத்துவாயாக என்று கேட்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்துங்க. 4th லேயர். 5th லேயர் ஒன்னு சொல்றேன். உங்களை படைத்த இறைவனோடு ஒரு 2 நிமிடமாவது உட்காருங்கள். யாராக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்துவர்களாக இருந்தாலும். நான் பைபிளில் வாசித்திருக்கிறேன், உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அறிவும் அன்பும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் இறைவன். அது எல்லாம் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கின்றவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பைபிள் சொல்கிறது. இறைவனோடு கனெக்டடா இருங்க. இந்த 5 லேயர், சுத்தமான கரங்கள், தூய்மையான இதயம்,
தீர்க்க தரிசனமான பார்வை, வெளிச்சமான புத்தி, ஆடாத கால்கள். இது தடுமாறுச்சுன்னா இது தடுமாறிடும். இதனோடு வாழ்க்கையை சந்திப்பது, சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி, வரையறுக்கப்பட்ட இலக்கு, எந்த சூழ்நிலையிலும் எந்த பொருள் வந்தாலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்ற திறன், எதை செய்தாலும் மாறுபட்டு செய்யக்கூடிய திறன், ஆட்சி, தன்னம்பிக்கை, இதை கொண்டு புறப்படுகின்ற எவனும் வானத்தை வசமாக்கிக் கொள்கிறான், மிகப்பெரிய விஷயங்களை தேடிக்கொள்கிறான். என்னுடைய வளர்ச்சிக்கான ரகசியத்தை 2 வரிகளில் சொல்லி நான் செல்கிறேன். என் தாய் என்னை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டு கிழிந்த பாயை விரித்தபடி எனக்கு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லி இருக்கிறாள். என் தாயின் கதைகளில் இதுவரைக்கும் கிழிந்த பாய்கள் வந்ததில்லை. அதனால்தான் நான் பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுங்கள். அங்கே இருங்கள், நான் சிறகு விரித்திருக்கும் ராஜாளி, வானம் விருந்திருக்கிறது, வாருங்கள் பரப்போம். கடலூரில் முதல் புத்தக திருவிழா தொடங்கிவிட்டது. வாசிப்பு பழக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். எந்த புத்தகத்தை காலில் பட்டாலும் எடுத்து கண்ணில் ஒத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில புத்தகங்கள் காலில் எட்டி உதைக்கப்பட வேண்டிய புத்தகங்களும் உண்டு. படித்தால் தெரியும் நமக்கு. அறிவுதான் நமக்கான செல்வம். அந்த அறிவு செல்வத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது, நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. அதை தொட்டு நிற்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.